கன்னட நடிகர் தர்ஷனுக்கு பரப்பன அக்ரஹார சிறையில் சலுகைகள் வழங்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே சிறையில் சசிகலாவுக்கும் சலுகைகள் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் மீண்டும் இந்த விவகாரம் பூதாகரமாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு தி பெடரல் நிர்வாக ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சிறையில் நடிகர் தர்ஷனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகை எடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க? இப்போ அந்த நேத்தி சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா அவர் வந்து இங்கேருந்து மாற்றணும்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்துருக்கு. இப்போ கூட இன்னும் மீட்டிங் இன்னும் முடியல. எப்படி அதை ஷிஃப்ட் பண்ணணும், அப்புறம் அந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ் எல்லாம் இது இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. இங்கேருந்து இப்போ அங்கே ஷிஃப்ட் பண்ணாலும் பெங்களூருக்கும் பெல்காமுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஆனால் அது வந்து நல்ல ஒரு ஹை செக்யூரிட்டி பிரிசன், அது இண்டல்கா பிரிசன் அது பேரு. ஸோ அந்த எப்படி அதை ஷிஃப்ட் பண்ணணும், அப்புறம் என்ன அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்னன்னா டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் டிசைட் பண்ணல அவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு. பட் இந்த இன் பிரின்சிபல் அந்த டிசிஷன் எடுத்துட்டு ஷிஃப்ட் பண்ண போறாங்க. ஏன்னா இங்க நம்ம பெங்களூர்ல இருக்கிற அந்த பரப்பன அக்ரஹாரால இருக்கிற அந்த ஜெயிலோட செக்யூரிட்டி அப்புறம் அங்க நடவடிக்கைகள் எல்லாம் சரியில்லைன்னா வேற வழி இல்லாம ஷிஃப்ட் பண்ண போறாங்க. ஏன்னா நேற்று அவங்க ஒரு வீடியோ வந்தது. அவங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணி பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்களுக்கு எம்பராஸ்மெண்ட் இருக்கு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ கவர்மெண்ட் மினிஸ்டர் வந்து இல்லை இந்த மாதிரிலாம் நாங்கள் நடக்க அலோ பண்ண மாட்டோம் யார் இருந்தாலும் சரி. ஸோ அதனால தான் ஷிஃப்ட் பண்றாங்க. ஏன்னா பெல்காம்னா ரொம்ப தள்ளி இங்கேருந்து அது மகாராஷ்டிரா பக்கத்தில் வரும். அது ஸோ இது நாம பெங்களூர்ல இருந்து பெங்களூர்ல இருக்கு, சவுத்ல இருக்கும், கர்நாடகா சவுத்ல, அது நார்த்ல இருக்கு. ஸோ ரொம்ப தள்ளி, அப்புறம் ரொம்ப ஹை செக்யூரிட்டி இருக்கு. இப்போ அவரை மாத்துறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சசிகலா பரப்பன அக்ரஹார சிறையில் இருந்த போது இதே மாதிரியான ஒரு பிரச்சனை எழுந்தது. அப்போ என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? அப்ப எடுக்கப்பட்ட நடவடிக்கையால இன்னும் பலன் கிடைக்கலன்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆக்சுவலி கரெக்ட். ஸோ சசிகலா இருந்த டைம்ல அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அது இதெல்லாம் சொல்லி ரொம்ப பெருசா ஒரு கான்ட்ரவர்சியும் ஆச்சது. அதான பிறகு இல்லை நம்ம எல்லாம் டைட்டன் பண்றோம், செக்யூரிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்றோம்னு எல்லாம் சொன்னாங்க. பட் மாத்தி அந்த சூழ்நிலை மாறவே இல்லை. ஆக்சுவலி இப்போ கூட ஒரு 2-3 நாள் முன்னாடி அந்த பரப்பன அக்ரஹாரத்துல ஒரு பெரிய ரெய்ட் ஆகி உள்ள இருக்கிற இந்த மொபைலு, அப்புறம் ட்ரக்ஸ், ஆல்கோஹால், லிக்கர் இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பரப்பன அக்ரஹாரம் முதல்லேருந்தே நடவடிக்கை சரியில்லைங்க. ஸோ அது சசிகலாவுக்கு அந்த இஷ்யூ நடந்தது. அதன் பிறகு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதை கொஞ்ச நாள் இருக்கும், திருப்பியும் அது முதல் மாதிரியே வந்துடும். அந்த மாதிரி இப்போ செக்யூரிட்டி இந்த ப்ராப்ளம் உண்டு பரப்பன அக்ரஹாரம். ஸோ அது ஒன்றும் மாறல. அந்த சசிகலா இதான ஒரு சிறை வளாகம் தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு ஆளாகிக்கிட்டே இருக்கும் போது அங்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும், அங்க இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட வேண்டியது இருக்கு? இது அது பெங்களூர்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. எக்கச்சக்க மணி, அப்புறம் பணம் எல்லாம் இருக்கு, அப்புறம் ப்ரெஷர், பொலிட்டிக்கல் ப்ரெஷர், அப்புறம் அங்க இருக்கிற கைதிகள்லாம் ரொம்ப ஹை ப்ரொஃபைல். அப்புறம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு அந்த ரெசிஸ்ட் பண்ண அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு பேச்சு அவங்களுக்கு வந்து அதை எப்படி அதை தடுக்கணும், எப்படி அதை சரி பண்ணணும்னு ஒரு ஐடியாவே இல்லை ஒத்துருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அங்கே வந்து ஜாமர் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. ஏன் ஜாமர் இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இது என்ன ஒரு காமெடி இதுல என்னன்னா, அங்க உள்ள இருக்கிற அவங்களுக்கெல்லாம் அந்த மொபைல் யூஸ் பண்ண முடியாது. அந்த பக்கத்துல இருக்கிற அந்த ஏரியால ஜனங்க இருக்காங்க இல்லையா, பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஜாமர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஃபேக்ட் அதை வந்து ரொம்ப ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த ஜாமர் வேலை செய்யறது வெளியில, ஆனா அது வேலை செய்ய வேண்டியது உள்ள, ஆனா உள்ள அது வேலை செய்யலை. ஸோ அதுல ஒரு ஸ்பெகுலேஷன் என்னன்னா, அவங்க அந்த வேவ் லென்த் எல்லாம் மாத்தி ஏதோ அந்த ஜாமரையே அது உள்ள டேம்பர் எல்லாம் பண்ணி, ஸோ உள்ள இருக்கிறவங்களுக்கு நல்லா பேச முடியறது, வெளியில இருக்கிறவங்களுக்கு பேச முடியல, பொதுமக்களுக்கு பேச முடியல, அந்த மாதிரி. ஸோ ரொம்ப அந்த சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன். இது ரொம்ப ஒரு நடவடிக்கை 2 நடவடிக்கை அந்த மாதிரி எடுத்து இதை சரி பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயம் இல்லை. இது ஒரு மாதிரி இன்னும் ரொம்ப டீப்பா யோசிச்சு ஒரு ஃபுல் ஓவராலே பண்ண வேண்டியது. நிச்சயமாக நீங்க சொன்னது போல அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தேவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு திரு தட்சிணாமூர்த்தி.